ஸோ வந்துட்டு ஜப்பானில் பார்த்தீங்கன்னா பேமனோட வந்துட்டு நம்ம கிராஷ் வந்து எல்லாரும் பார்த்தோம். அதுக்கு வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் ரெகுலேஷன்ஸ் தான் ஒரு பார்ட் ப்ளே பண்ணுச்சு அப்படின்றது எல்லாத்தையும் தெரியும். ஆனால் நான் அந்த வீடியோஸ் கீழே போய் கமெண்ட்ஸ்லலாம் வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காலோபின்டோ மேலே தான் அதில் ஃபால்ட் அதிகமாக இருக்குது. என்னதான் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு ரோல் ப்ளே பண்ணாலும் காலோபின்டோட ஃபால்ட் வந்து அதில் நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னவங்க எல்லாருக்குமே நான் வந்துட்டு ஒரு சேடான ஒரு விஷயம் சொல்லுவேன். என்னென்னா அதில் காலோபின்டோட ஃபால்ட் இருந்தாலும் இல்லை அப்படின்றதான் நான் வந்துட்டு சொல்லணும். ஸோ பேசிக்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேசிங்கில் மேஜராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 அஃபிஷியல்/அன்அஃபிஷியல் ரிட்டன் ரூல்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிற கார் பின்னாடி வர காரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக ஆக்சலரேட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் வந்துட்டு டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலோபின்டோ வந்து அங்கே பண்ணால் அவங்க மீட் பண்ண ஏரியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு பிரேக் பண்ணல, எதுவுமே பண்ணல, ஃபுல்லாக ஆக்சலரேட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ காலோபின்டோ அஸ் அ டிஃபெண்டிங் டிரைவராக அவனுக்கு வந்துட்டு ரைட்ஸ் இருக்குது. லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ மூவ் பண்ணி ஒரே ஒரு தடவை லெஃப்ட்டு மாறி வந்துட்டு மூவ் பண்ணக்கூடாது. பட் லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ ஒரே ஒரு தடவை மூவ் பண்ணி அவனோட பொசிஷனை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அவனுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. இதோட கவுண்டர் ஆர்குமெண்ட்டாக எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அது வந்துட்டு ஒரு பிரேக்கிங் ஏரியாவில் மூவ் பண்ணக்கூடாது. ஸோ ரேசிங்கோட செகண்ட் ரூல் இப்போ நான் அதுக்குள்ளே என்ட்ராரு. ஸோ செகண்ட் ரூல் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார் பிரேக் பண்ணும்போது மூவே பண்ணக்கூடாது. ஸோ இப்போ ஒரு கார் அவன் வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணுற கார் வந்துட்டு அதே லைனில் இருக்கான். பட் பிரேக் பண்ணும்போது லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு மூவை கிராஸ் பண்ணி வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணக்கூடாது. பேசிக்கலி பிரேக்கிங்கில் எந்த முன்னாடி போகிற டிஃபெண்ட் பண்ணுற கார் மூவே பண்ணக்கூடாது. எல்லாரும் காலோபின்டோ வந்துட்டு அதை பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அவங்க வந்துட்டு சைட் பை சைடு வந்த இடமோ பேமன் அவன் பக்கத்தில் வந்த இடத்துலையும் வந்துட்டு அவங்க ஃபுல் ஆக்சலரேஷன் ஜோனில் தான் இருந்தாங்க. காலோபின்டோ ஏன் அந்த இடத்துல அவ்வளோ ஸ்லோவாக இருந்தானா அவன் வந்துட்டு ஆப்வியஸ்லி இந்த ரெகுலேஷன்ஸ் படி சூப்பர் கிளிப்பிங் பண்ணிட்டு இருந்தான் அவனோட பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக. பட் பேமன் வந்துட்டு என்ஜின் வந்துட்டு பவர் டிப்ளாய் பண்ணிட்டு இருந்தான். அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் காலோபின்டோ வந்துட்டு 260 km/h இதுலையோ அண்ட் பேமன் 310. ஸோ 50-60 kph டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ எல்லாரும் காலோபின்டோட ஃபால்ட் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. என்னதான் அவன் வந்துட்டு க்ளோசிங் ஸ்பீடை ஜட்ஜ் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருந்தாலும் ஒரு டிஃபெண்ட் பண்ணுறக்கார அவனுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. அது அவன் மேலே எந்த தப்புமே கிடையாதுன்றது தான் என்னோட ஒப்பீனியன்.